எல்லாருக்கும் பிடிச்ச சாப்பாடுனா பிரியாணி அந்த மாதிரி சம்திங் ஏதாவது இருக்கும். எனக்கும் பிரியாணி பிடிக்கும். பட் லைக் பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நைட் டைமில் சாப்பிட்றது அப்படின்னா அரிசி பருப்பு சாதம் பிடிக்கும். ஏன்னா எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அதை எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அது என்னோடய ஸ்டைலில் கொஞ்சம் அது இதுன்னு கொஞ்சம் வரும். பட் இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி தான் வரும். ஓகே, அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் ஒருத்தருக்கும் தக்காளி வணங்குறதுக்கு சின்ன சின்னதாக வெட்டி டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, எந்த சைஸில் வெட்டினாலும் சரி கல் போட்டு கொஞ்சம் அடுப்பு வேகமாக வச்சு மூடி வச்சுருவேன். அது என்ன நல்லா ஸ்மாஷ் ஆகிற மாதிரி நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துடும். அப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எக்ஸ்ட்ரா போட்டேன்னா என்னென்னு தெரியல, இல்லை கம்மியாக போச்சான்னு தெரியல. எப்படியோ போட்டேன். ஒரு சமையல் வந்துச்சு. பாவம் எங்கள் வீட்டில் 2 ஜீவனுக்கு அதை சாப்பிடுச்சு. கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் மல்லித்தூளெல்லாம் போட்டு சாப்பாட்டை போட்டு கிளறி தண்ணி ஊற்றி நமக்கு சாப்பாட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிட்டேன். இப்படி தான் வந்துச்சு சமையல். ஆனால் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. அப்பளத்தோடு கடிச்சா